ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு அவன் அழிக்கிறதற்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? சோர்வுதான். நீங்க எலியா தீர்க்கதரிசியை பாருங்களேன். ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. மழை நினைச்சு அவர் வனாந்தரத்துல இருக்கும் போது ஆண்டவர் அவருக்கு காகத்தை கொண்டு அவரை போஷிக்கிறார். இன்னும் சொல்ல போனா சாரிபாத் விதவை வீட்டுல அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அற்புதத்தை செஞ்ச பிறகு அவனுடைய மகன் இறந்து போயிடுறான். செத்து போனவன உயிரோட எழுப்புறார். அடுத்து நீங்க கர்மேல் மலையில பாருங்க, அவர் ஜெபிக்கிறார், வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. இன்னும் சொல்ல போனா நின்னு போன மலையை இப்ப வரும் அப்படிங்கிறாரு. மழை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷங்க. ஆனா அந்த தேவ மனுஷனை ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாகணும், கர்த்தாவே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறான். பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை பிசாசு அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பெரிய ஆயுதம் சோர்வு. என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியலங்க. என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலே தரமாட்டாரு. காரணம் இல்லாம என்னை பகைக்கிறாங்க, என் மேல தவறான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி நீங்க சில காரியங்களை நினைச்சு சோர்ந்து போறீங்களா? இதுதான் உங்களை அழிப்பதற்கு பிசாசு எடுத்துக்கொண்ட ஆயுதம். அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. எழும்புங்க. இதுவரை நடத்தினவர், என் வாழ்க்கையில அற்புதம் செய்தவர், இனிமேல் அவர் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார்னு சொல்லி வீறு கொண்டு எழுங்கள். உங்களை கொண்டே அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். சோர்ந்து போகாதீங்க. வெற்றியை தருகிற கர்த்தர் உங்களோடு. God bless you.